மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த 1000 பேருக்கு நடிகர் பிரசாந்த் நேரில் வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பெண்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து உதவி செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், மழை வெள்ளத்தில் மீட்புப் பணிகளை தமிழக அரசு சிறப்பாக செய்தது என அவர் பாராட்டினார். தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நடிகர் பிரசாந்த் சார்பில் தூத்துக்குடி ARS மஹாலில் வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகர் பிரசாந்த் கலந்து கொண்டு நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் 1000 பேருக்கு அரிசி, உடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பெண்கள் செல்ஃபி எடுக்க வேண்டும் என கேட்டவுடன் பெண்களிடம் இருந்து நடிகர் பிரசாந்த் செல்போனை வாங்கி சிரித்த முகத்துடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து உதவி செய்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. கடவுள் அந்த பாக்கியத்தை அளித்திருக்கின்றார். இதேபோன்று எல்லோரும் உதவி செய்வார்கள். இந்த மழை வெள்ளத்தில் தமிழக அரசு மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் தங்கள் குடும்பங்களை கூட மறந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார்கள். நமது நாடு மிகப்பெரிய நாடு. அடுத்த பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக குளங்களை தூர்வார வேண்டும். மேலும் ஒவ்வொரு பேரிடர் காலத்திலும் நாம் பாடம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இனிமேல் இதேபோல் நடக்காமல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் ஒரு 2 பேர் ஹெல்ப் பண்ணாலும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே இத்தனை பேரை மீட் பண்ணேன். அண்ட் இது எல்லாருமே ரசிகர்களும் இருக்காங்க, இல்லை நிறைய பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு இந்த பாக்கியம் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப நன்றி. இன்னொன்று, அதாவது இப்போது எவ்வளோ பண்ணாலும் தகாதுங்க. அது ஓப்பனாக சொல்லணுன்னா பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம நாடு ரொம்ப பெரிய நாடு இல்லைங்களா? எவ்வளோ பண்ணாலும் தகாது. பட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஒரு தடவை ஏதோ நடக்கும்போது அதுலேருந்து நம்ம கற்றுப்போம் இல்லையா? இப்போ எல்லாமே எல்லோரும் தெரியாது. ஏதோ ஒன்று நடந்தால் அதில் கற்றுப்போம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நடக்காமல் இருக்கிறது என்னென்ன பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவாங்க.